திருத்தணியில் மின்சார கட்டணம் கட்டுவதற்கு போதிய கவுண்டர்கள் இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதி. அதிகாரிகள் அலட்சியம் என்று பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் பழைய சென்னை சாலையில் இயங்கி வருகிறது மின்சாரத்துறை அலுவலகம். இந்த தலைமை அலுவலகத்திற்கு அருகில் திருத்தணி நகராட்சியில் உள்ள 21 வார்டுகளுக்கும் மற்றும் இதனை சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கும் மின்கட்டணம் செலுத்தப்படும் மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த மையம் 4 கவுண்டர்களாக மின்கட்டணம் செலுத்துவதற்கு கடந்த சில மாதங்களாக செயல்பட்டு வந்தது. திடீரென்று மின்சாரத்துறை அதிகாரிகள் 3 மின்கட்டணம் செலுத்தும் கவுண்டர்களை எந்த அறிவிப்பும் இன்றி மூடிவிட்டனர் என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இதனால் தற்பொழுது மின்கட்டணம் செலுத்துவதற்கு ஒரு கவுண்டர் மட்டுமே செயல்பட்டு வருகிறது. இதனால் வெகு நேரமாக வெயிலில் காத்திருந்து வரிசையில் காத்திருந்து மின்கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது. வயதானவர்கள் மற்றும் உடல் நோய்பட்டவர்கள் மின்கட்டணம் செலுத்துவதற்கு வரிசையில் காத்திருக்க முடியவில்லை என்று பொதுமக்கள் வேதனையுடன் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். மின்சாரத்துறை அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கு முன்வரவில்லை, மெத்தன போக்குடன் நடந்து கொள்வதாக திமுகவைச் சேர்ந்த வட்டத் தலைவர் முத்து என்பவர் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஆளுங்கட்சி திமுகவைச் சேர்ந்தவர்களே வேதனையுடன் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள சம்பவம் திருத்தணியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன். சரியில்லை, அதிகாரிகள் சுத்தமாக சரியில்லை. இப்போ இவங்க மேலே தெரியுது இல்லையா, அதிகாரிகள் வந்து உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்க. பொதுமக்கள் அவசரப்படுறோம், டக்குன்னு சிஸ்டம் கட் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி போய் நாளைக்கு வாங்கணுவாங்க. இவங்களுக்கு என்ன ஆகுது, அதிகாரிகளுக்கு மாதமான சம்பளம் இதை மேலே ஏற்றி போனோம் இல்லைங்களா. இப்போ நாங்களும் மேலே எடுத்து போகிறோம். இன்னைக்கு தான் வந்து மேடம் இந்த லட்சத்தில் ஈபி திருத்தலன்னு ஏன் தமிழ்நாடு ஈபியாக கார் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு போடுங்க. இல்லை 2 பாகமாக பிரித்து வச்சுக்கிறாங்க திருத்தணியை மேலே கையா. அது 2 கவுண்டர் தான் இருக்கணும் இல்லையா. 3 கவுண்டர் இந்த ஒரு கவுண்டர் ஆகுது. யார் அதிகாரம் கொடுத்தாங்க? ஏற்ற வேணாம், ஏன் இறக்குனீங்க? பொது வராங்க கட்டியார் எப்படி பதில் சொல்கிறது? நிற்க முடியல சார். இது டக்குனு ஆஃப் ஆகிடும் சார். நெட்டு உடனே வேலை செய்யறது இல்லை. ஒரு 4 பேருக்கு ஆஃப் ஆகிடும் சார். நாளைக்கு வாங்க சார்னு வாங்க. இங்கே சார் இபி ஆஃபீஸில் திருச்சியில் 4 கவுண்டர் இருந்தது. அப்போ இது ஒரு கவுண்டர் ஆகிட்டாங்க. இப்போ 4 நாள் லீவு, பொங்கல் லீவில் வந்து நிறையா கூட்டம் வந்துச்சு. இப்போ நாங்கள் வயசானவங்க லைனில் இருந்து எங்களால் கட்ட முடியல. அது மறுபடியும் 4 கவுண்டர் ஆகணும் அல்லது 3 கவுண்டராவது ஆகணும். ஏன்னா இப்போ பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வயசானவங்க நின்று கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை நிர்வாகம், இந்த இபி நிர்வாகம் இதை சீர்படுத்தணும். தொடர்ந்து கஷ்டமாக இருக்குது. அது கொஞ்சம் மறுபடியும் 3 கவுண்டர் ஆகிறதுக்கு வழி செய்யணும்.